இயல்புக்கு மாறாக எந்த காரியத்தை யார் செய்தாலும் உடனே நம்மிடமிருந்து வெளிப்படும் வார்த்தை பைத்தியக்காரத்தனம், நட்டு லூசாயிடுச்சு, மறை கலந்து போயிடுச்சு என்கிற இலக்காரம் முதல் மனநோய் என்கிற பண்பட்ட சொல்வரை பைத்தியத்தை வர்ணிக்க பல வார்த்தைகள் வைத்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக இதன் காரண காரியங்களை இதற்குள்ளாகி போகும் பரிதாபத்துக்குரியவர்களை பற்றி என்றாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? பெரும்பாலானவர்கள் சொல்லும் பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். அந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் நம் பரிதாபத்துக்குரிய இல்லை நம் பரிவுக்குரிய ஒருவரை பார்த்துவிட்டு வருவோம். வாருங்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க? சரி. என்ன பேரு? என் பேரு தேவி. தேவி, இது வீட்டுல வச்ச பேரா இல்ல கூப்பிடுற பேரா இல்ல ஜாதக பேரா? கூப்பிடுற பேரு. அப்ப ஜாதக பேரு? ஜாதகம் பேரு யோகலட்சுமி. யோகலட்சுமி. யோகலட்சுமின்னு அர்த்தம் தெரியுமா? என்னன்னா தெரியாது. தெரியாது. அப்பா பேரு? அப்பா பேரு பாலசுந்தரம். அம்மா பேரு? தனலட்சுமி. தனலட்சுமி. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி. எத்தனை குழந்தைகள் மொத்தம் உங்க குடும்பத்துல? 5 பேரு. 5 பொம்பளை பிள்ளைங்க. சொல்லுங்க, 5 பொம்பளை பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னா? இப்போ மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. ஒரு அக்கா இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாத காய்ச்சல் மாதிரி வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒண்ணு இருக்குது, குழந்தை. நல்லா இருக்கிறாங்க 3 பேரு. அந்த அக்கா ஒண்டிதான் இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாத. குழந்தை வந்து அவங்க சொந்தக்கார வீட்டுல இருக்குது. நீங்க பள்ளிக்கூடம் போனீங்களா? போனேன். என்ன படிச்சீங்க? போய் 2ஆம் கிளாஸ் வரை படிச்சேன். ஏன் அதுக்கு மேல படிக்கல? அதுக்கப்புறம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பெல்லாம் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. விளையாடுவீங்க? தாயப்பாஸ், அப்புறம் வந்து நொண்டி ஆட்டம், கபடி ஆட்டம், அது மாதிரி விளையாடு பசங்க கூட சேர்ந்து விளையாடி அதே இதுல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போறதுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எத்தனை வயசுல? 10 வயசுல வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எக்ஸ்போர்ட் வேலைக்கு. அங்க என்ன செஞ்சீங்க? எக்ஸ்போர்ட்ல வந்து பெரிய பெரிய பிட்டு எல்லாம் தனித்தனியா அந்த எக்ஸ்போர்ட் கூலம் வருங்க, தச்சு போடுறாங்களா டைலருங்க, அதுல வந்து பிட்டா துணி எல்லாம் பிரிக்கணும். அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 10 வயசு. அதுக்கப்புறம் வேலைதான் செஞ்சுட்டு இருந்தோம். வேலையில அனுப்பிச்சிட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாரு. அம்மாண்ட எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அம்மாண்ட கொடுத்துதான் என்ன கிடைக்கும்? வாரம் 100 ரூபாய் 150 ரூபாய் கிடைக்கும் சம்பளம். மாசம் ஒரு 600 ரூபாய் அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவீங்க? அம்மாண்ட கொடுத்துருவேன். சரி. நானும் 2 அக்கா தான் போயிருந்து. ஒரு அக்கா இறந்துட்டாங்களா, அவங்களும் நானும் தான் போவோம். அதுக்கப்புறம் டைலருங்க ஆகி பவர் மிஷின்ல தைக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிப்பேன். வாரம் மெட்ராஸ்ல. வாரம் 300 ரூபாய். ஒன்னார்கோட்டை மகராணி தேட்டர் இருக்குதுல்ல, அது பின்பரும். வாரம் 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிப்பேன். அது கொண்டுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க, 4 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு. அக்கா உங்களுக்கு திருமணம் பேசி வைக்க அப்பா இல்ல அம்மா இல்ல, 2 பேருமே இல்ல. யாரு பார்த்து வச்சது? அக்கா தான் பார்த்து பண்ணாங்க. பார்த்து பண்ண கல்யாணம் தான், காதல் இல்ல? இல்ல. அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்து அயன் பண்றது. அயன் பண்றது. அவரு வந்து இங்க காணத்தூர்ல பெசல் நகர்ல தான் வேலை பார்த்திருந்தாரு. நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு வேலைக்கு போறது இல்ல. அதுக்கப்புறம் வீட்டோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க ஆச்சு. அப்புறம் அவரு வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சாரு. கட்ட பழக்கலாம் இருந்துச்சு. குடிச்சாரு. வேற என்ன கட்ட பழக்கம்? அதான் ஒருத்தவங்க வச்சிட்டு இருந்தாரு. அவங்க பேச்சுதான் கேட்பாரு. அவங்க பேச்சு கேட்டுன்னு காசு வேலை போனா கூட எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாரு. அவங்க வீட்டுலதான் இருப்பாரு. எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. கேட்டா உங்க அக்கா வீட்டுக்கு போ, நான் உன்னை வச்சு குடும்பம் பண்ண மாட்டேன், பசங்க வீட்டுன்னு போ, இல்ல பசங்க என் கையில விட்டு நான் பாத்துக்கிறேன், நீ போ உங்க அக்கா வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், நீ வந்துரு, நம்ம 2 பேரும், எனக்கு வேலை தெரியும், அங்க உங்களுக்கு இஸ்திரி வேலை வாங்கி தரோம்,
அங்கேயே எங்க அக்கா வீட்டு சைடா 2 பேரும் வேலை செஞ்சு போயிடுச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு என் பேச்ச கேட்க மாட்டாரு. என் பேச்ச கேட்காத அவங்க வீட்டுலயே இருப்பாரு, வீட்டுக்கு வர மாட்டாரு சரியா. அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ குழந்தைங்க ஒரு 2 குழந்தைங்க இட்டுன்னு வந்து எங்க வீட்டுக்காரி என்ன விட்டு நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன். எல்லாம் ஜாதகம் பார்த்து தானம்மா கல்யாணம் நடந்துச்சு? ஆமா, ஜாதகம் பார்த்துதான். பதிவு திருமணம் பண்ணீங்க தானே? ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணல. ஓஹோ, கோயில்ல தான் ஆச்சு, வடபழனி கோயில். சொல்லுங்க. அங்கதான் ஆச்சு. அப்புறம் ஒரு 2 குழந்தை ஆச்சு. ஒரு குழந்தை வந்து 14 குழந்தை தான். ஒரு பெரிய பொண்ணுக்கு வந்து 3 வயசு. அது இட்டுக்குமே 2 குழந்தை எங்க மாமியார் வீட்டுக்கு தான் காணத்தூர். அங்க இட்டு வந்து அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இது மாரி ரொம்ப கஷ்டப்படுறான், அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு, நீ அவன் எங்க பேச்ச கேட்க மாட்டான், நீங்க வந்து குழந்தைய விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை விட்டு நான் வந்துட்டேன். பெரிய பொண்ணு வந்து அழுதுச்சு. அதை மட்டும் இட்டுக்குன்னு எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அக்கா வீட்டுக்கு வந்து நான் வந்து டைலர் வேலை சேர்ந்து வீடு எடுத்து வச்சுக்கின்னு வாடகை கொடுத்துக்கின்னு. பையன் அதுவும் அவர் வச்சுக்கிட்டாரு. அவரு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வீடை பார்த்து வேலை செய்யணுங்கன்னு இந்த குழந்தைய படிக்க வச்சுக்கினே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் போய் கூப்பிட்டேன், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், அப்ப அந்த குழந்தைய கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு, நீ அப்ப அந்த குழந்தைய விட்டு தானே போனேன், நீ ஏன் வந்த அப்படி, நீ தானே போக சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நீ விட்டு தானே போனேன், அந்த குழந்தைய நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேலை செய்யணுன்னே இருந்தேன். அப்புறம் அந்த வேலை வந்து எனக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு, உடம்பு மனநோய் பாதிக்கப்பட்டுச்சு. திருமணம் முடிச்சு எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கம்மா? அது 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் 8 வருஷம். 6 வருஷத்துல இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு அப்புறம் தனியா போய் வேலை செய்றீங்க, நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தையும் வளர்த்துக்கிட்டு வர்றீங்க. அப்ப என்ன நோய் வருது? அப்ப வந்து கஷ்டம், பணம் இல்லாத கஷ்டம், அந்த வேலை சரியா இருக்காது, வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் இருக்கும் அந்த வேலை. அதுக்கப்புறம் அக்காங்களும் யாரும் உதவி பண்ணல, என்ன அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எப்படி இந்த வேலை இல்லாத எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி சாப்பிடுறதுன்னு ரொம்ப கஷ்டமாயி அதே மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, வீடு பூட்டிட்டாங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது, வீடை பூட்டிட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை நானும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ரோட்ல அப்போ குழந்தைக்கு வந்து 5 வயசு. 5 வயசு பொம்பளை பிள்ளையும் நீங்களும் தெருவில் வந்து நிக்கிறீங்க. தெருவில் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் தெருவில் வந்து இருந்தோன்னே எனக்கு மனநோய் ரொம்ப பாதிச்சுட்டு, அப்புறம் ஒரு கோயிலாண்ட இருந்துச்சு, நாங்க வீடு கொடுத்தோம். அவங்க வீட்டுல போய் சொன்ன, இந்த மாதிரி வீடெல்லாம் பூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் தானா பேசுவேன், நானும் பேசிட்டு கொண்டு வந்து இருந்தேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு, அப்புறம் அங்க இருக்கிறவங்கள சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு குழந்தையும் பாத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் வேனின் வண்டி வர வச்சு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப உங்களை ஒரு மனநோயாளியாக அடையாளப்படுத்திட்டாங்க. அப்ப வேலைக்கு இருந்தேன் நானு. தானா பேசிக்கிட்டு நான் எங்கெங்க போய் உக்காந்துக்கிட்டு அப்படிலாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கின்னு எனக்கு சாமி வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கின்னு கொண்டுன்னு இருந்தேன் நானு. அப்போ மனநோய் பாதிக்கப்பட்டு அப்புறம் ஒரு கோயிலாண்ட வந்து. மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மனநோய் பாதிக்கப்பட்டது? எனக்கு தெரியாது, அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்க சொல்லி எனக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு நீ போன்றது என்ன, அதான் மனநோய் கஷ்டப்படுறவங்க, மனநோய் பாதிக்கப்படுறதுல அதை அவங்களுக்கு வந்து சேர்க்கிறேன். அங்க வந்து உங்களை ஒரு நோயாளியா ஆரம்பிக்கிறாங்க, யாரும் அனாதையா இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் ஆதரவு கொடுக்கறாங்க. அது மாதிரி இடத்துல இட்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப உங்க குழந்தை நிலைமை? குழந்தை நினைப்பு எங்க அக்கா வீடு இருந்துச்சு, எங்க அக்கா வீட்டுல இட்டுன்னு விட்டாங்க. அங்க இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க. எங்க அக்கா என்ன பண்ணிச்சு, இட்டுன்னு வந்து இங்க இட்டுன்னு வந்து விட்டுச்சு காணத்தூர்ல. உங்க வீட்டுக்கார்ட்ட? எங்க வீட்டுக்காரர்கிட்ட இட்டுன்னு வந்து விட்டுச்சு. உங்களுக்கு மனநோயால் நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்றது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது? தெரியும், எங்க அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி மனநோயில பாதிக்கப்பட்டு அவங்க அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க வீட்டுலதான் இருந்துச்சு. அந்த குழந்தைய ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க, சூடு வைக்கிறது, சுடு தண்ணியை ஊத்துறது. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. அப்புறம் அங்க ஒரு பால்வாடி டீச்சர் பார்த்துட்டு அவங்க இட்டுன்னு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க, திருப்பூர் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க.
சேர்த்துட்டு அப்புறம் அந்த குழந்தை நான் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, எனக்கு குணமா. நீங்க சேர்றீங்க, சேர்ந்து எத்தனை வருஷம் இந்த நிறுவனத்துல இருந்தீங்க? ஒரு 8 மாசம் இருக்கும். 8 மாசத்துல சோகமாயிட்டு? 8 மாசத்துல கொஞ்சம் சுமாரா ஆயிட்டேன். நல்லா மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் அந்த பேச்சு நிறுத்துறது, தானா பேசுறது, செவுத்த பார்த்து பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் வீட்டு ஞாபகம் வந்துச்சு. குழந்தைய விட்டு வந்தோமே என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஐயோ நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாயி வீட்டுல எனக்கு குழந்தைய பார்க்கணும், நான் குழந்தைய விட்டு வந்தேன்னா அப்படின்னு சோசியல் ஒர்க்கர் அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் இட்டுன்னு வந்தாரு. ஆனந்த் சார்னு ஒருத்தர் இருந்தாரு, வேலை பார்த்து வேலையில. அவரு இட்டுன்னு பண்ணாரு. இட்டுன்னு போய் எங்க அக்கா வீட்டுக்கு இட்டுன்னு பண்ணேன். எங்க அக்கா சொன்னாங்க, குழந்தைய உங்க வீட்டுக்காரங்க வீட்டுன்னு விட்டேன், நீ நல்லா இருந்துக்கோ, குழந்தை உங்க வீட்டுக்காரங்க குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் சரி அதுக்கு நீங்க வீட்டுல சேர்த்துப்பீங்களான்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்களே கஷ்டப்படுறோம் பசங்களை வச்சுக்கினேன், நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இட்டுன்னு வந்துட்டாங்க எங்களை. இட்டுன்னு அதுக்கப்புறம் பேனியன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன் நானு. குழந்தைய பாக்கல? நீங்க குழந்தை பாக்கல, இதுவரைக்கும் பாக்கல? அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி மறுபடியும் இட்டுன்னு பண்ணாங்க. மறுபடியும் வீட்டுக்கு நான் போய் ஆகணும், வீட்டுல போய் எங்க வீட்டுக்கார பாக்கணும், குழந்தைய பாக்கணும் சொன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி இட்டுன்னு பண்ணாங்க. அடுத்த மாசம் இட்டுன்னு போய் பார்த்ததுக்கு எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நான் வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது, அந்த குழந்தை நான் வளர்த்து நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் விட்டு வந்துட்டேன். குழந்தை அழுதுச்சு. அப்ப நீங்க வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்காரர் ரெண்டாவது மனைவி இருந்தாங்களா? அவங்க இல்ல, அவங்க அம்மா வீட்டுல இருந்தாரு. சரி சரி. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சரி நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பொற்கொடி மேடத்தை தான் நான் கேட்டேன். பொற்கொடி மேடம், இந்த மாதிரி மேடம் வீட்டை போய் பார்க்கணும், எங்க மாமியார் வீட்டுல குழந்தை எப்படி இருக்குதுன்னு பாக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னேன். காமிச்சாங்க. காமிச்சதுக்கு குழந்தை இல்ல ஹாஸ்டல்ல இருக்குது அப்படின்னு எங்க மச்சனை பொண்டாட்டி சொன்னாங்க. சொன்னதுக்கு உங்க வீட்டுக்காரர் இல்ல, இறந்துட்டாரு, உடம்பு சரியில்லாதாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர்? உங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, டிபி நோய் அப்படி இல்ல, இறந்துட்டாரு அப்படின்னு. ஆனா இரும்புவாரு. ஆனா நான் இருக்கும்போது அவ்வளவு உடம்பு நான் முடியாம இல்ல, கொஞ்சம் இரும்பு நிற்பாரு. ஆனா அதான் தெரியும் எனக்கு, அவருக்கு அந்த நோய் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவரும் சொல்லல இந்த நோய் இருக்குதுன்னு. அவர் வருவாரு, நைட்டு 2 நாள் இருப்பாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. அவ்வளவுதான். ஏதோ அவர் கையில கட்சிட்டு 50, 40, 100 அப்படி கொடுத்துட்டு போயிடுவாரு. அவரோட வாழ்ந்த காலத்துல. ஆமா. அதுக்கப்புறம் எங்க மச்சன முன்னாடி போய் கேட்டதுக்கு அவர் இறந்துட்டாரு, பொண்ணு போய் நாங்க ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம் அப்படி சொல்லி. எந்த ஹாஸ்டல் கேட்டதுக்கு நாங்க கூட சேர்க்கல, ஒரு பால்வாடி டீச்சர் இருந்தாங்க, அவங்க கூட அனுப்பிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் கேட்டதுக்கு நீங்கதான் அம்மாவா, அந்த குழந்தை எப்படி எல்லாம் சுத்துச்சு தெரியுமா, பீச்சுல எல்லாம் சுத்துச்சு. அப்புறம் ரொம்ப சுடு தண்ணிலாம் ஊத்துனாங்க, அதுக்கு சூடு வச்சாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அந்த குழந்தைய. என்னால தாங்க முடியாத நானா இட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அவங்க அம்மா இல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, இப்போ எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா. அப்புறம் மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க மனநோயில பாதிக்கப்பட்டாங்க, அதனால அந்த குழந்தைய விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசுனேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சத்துல காமிக்கவே இல்லை. அப்புறம் சீனா மேடம் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கேட்டு நாங்க போலீஸ் வரையும் போவோம், பேனிங்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம், நீங்க இது மாதிரி பண்றீங்களே, அப்படி மனநோய் பாதி இதுவெல்லாம் இருக்குது, நாங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ போய் ஹாஸ்டல்ல காமிச்சாங்க. ஹாஸ்டல்ல காமிச்சோன்னா அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அம்மான்னு தெரிஞ்சுன்னு வந்துச்சு. அம்மான்னு யாருன்னு கேட்டாங்க, எங்க அம்மா அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் மாசம் போய் 8 வயசு. அப்புறம் மாசம் போய் பார்த்துன்னு இருந்தேன். மாசம் எதனா பிஸ்கெட்டு, வளையல், எதனா செருப்பு, அதுக்கு என்ன வாங்கினா. அப்போ அந்த ஹாஸ்டல் இருக்கவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. நீங்க இதெல்லாம் எடுத்துன்னு வரீங்க, அப்ப அம்மா இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டது, அப்படி விட்டு போயிட்டீங்களே
அப்படின்னு அவங்க ஒரு சத்தம் போடுவாங்க. அப்புறம் சரி நாங்க வந்து மாசம் மாசம் பாக்குறோம் அப்படி இப்படி சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போவோம்னு அதுக்கப்புறம் பொற்கொடி மேலாம் வேற ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கடப்பாக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அங்க நல்லா பாத்துக்கிறாங்க இப்ப அங்கதான் படிக்குது. அந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளை அத கண்ணிலே காட்டல, வீட்டுக்காரர் வளர்த்தாரு, இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த குழந்தை அவர் கையில அதுதான். அது வந்து எங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போய் கேட்டதுக்கு அந்த குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு எங்க மச்சனை. அவரும் நடுதாரத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இப்ப அவரும் இல்ல. இப்போ எங்க மாமியார் வீடு அங்கதான் இருக்குது. அங்கதான் போய் கேட்கலாம்னு இருக்கிறேன். ஏன் இவ்வளவு நாள் கேட்காம போட்டீங்க? ஃபர்ஸ்ட் போய் கேட்டதுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு குழந்தை தான் சொன்னாங்க, அந்த குழந்தைய சொல்லவே இல்லை. அது இப்ப எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. இருந்துச்சு. அதுவும் என் குழந்தை நான் பெத்து போட்டதுன்னு இருந்துச்சா? அந்த குழந்தை நான் போய் கேட்டேன். கேட்டதுக்கு நீ அப்பயும் விட்டு போயிட்டு இப்ப வந்து கேக்குறிய அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப திரும்பி போய் கேட்டா எதனா பிரச்சனை வளர்த்துவாங்களோ என்னவோன்னு ஒரு பயமா இருக்குது. சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மாமியார் வளர்க்குறாங்க இல்ல ஏதாவது ஒரு தகவல் வரும் தானே? இந்த குழந்தைய இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சரியாவே அட்ரஸ் சொல்ல கொள்ள மூர்த்தி அண்ணன் ஒருத்தன் ஒரு அண்ணன் பேரு அவருதான் பொற்கொடி மேல சொல்லி அவங்க மூலியமா தான் கண்டுபிடிச்சதே அந்த குழந்தை அந்த டீச்சரை. சரி, இந்த குழந்தைய பொற்கொடி மேடம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா வேணாமா? அது கேட்கணும் சார், போய் தான் கேட்கணும் ஒரு நாள் கேட்கணும். சரி, இப்ப ஹாஸ்டல்ல இருக்க மகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு போறேன்றீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கே வருமானம் இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு போறீங்க? என்ன தொழில் செய்றீங்க? டைலரிங் செய்யறேன். இங்கதான் பேகு ஃபைலு அதெல்லாம் தைப்பேன். அதெல்லாம் மாசம் 1000 ரூபாய் 1200 ரூபாய். சுகமாயிட்டமா பேனியன் அமைப்பு மனநோயில் உள்ளவங்களை சோப்படுத்துறாங்க. சோப்படுத்திட்டு அவங்க வேலையை அவங்க பாத்துறணும். நீங்க திரும்ப தனியன்ல வேலை செய்யறாங்க. ஆப்பிரிக்கா ஆள் இல்லை சார். இங்க யாரும் அண்ணன் தம்பி இல்ல, அக்காங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா போய் எப்படி இருக்கிறது ஒன்றியா? அதனால 20 பேர் கூட வீடு எடுத்துங்க வேலை செய்யணும்னு இருக்கிறோம். எப்படி அது? இப்போ 20 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துங்க. நாங்க இங்க இருந்து சுகமானவங்க 22 பேரு பணமாயி நல்லாயி வீடியோ எடுத்து இப்ப வாடகை கொடுத்தோம். நாங்க செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்துறாங்க. அந்த ஆர்டர் எங்க இருந்து வருது? ஆர்டர் வந்து பேனிங் மூலமா தான் இருந்து வருது. ஆர்டர் அவங்க எடுத்துறாங்க, நீங்க உழைக்கிறீங்க. ஆமா, அந்த வாடகை நீங்க கொடுத்துக்கிறீங்க. சாப்பாடு மட்டும் கொடுத்துருவாங்க இங்க. அது பெனியன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு நாள் சாப்பாடு பிடிக்கும்னா வெளியே வாங்கி சாப்பிடுவோம். நாஸ்டா எங்களுக்கு பிடிக்காதது வந்துன்னா வெளியே வாங்கி சாப்பிடுவோம். டீ காஃபி எல்லாம் வெளியே தான் எங்களுக்கு. அப்புறம் சோப்பு எண்ணெய் பேஸ்ட் இதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம். எல்லாம் துணி கிணியெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். அந்த காசு வருமானத்துக்கு கொண்டுதான் சிக்கனமா செலவு பண்ணிக்கிறோம். சரி, இப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே பாத்துக்கிறீங்க, நீங்களே உழைச்சி பாத்துக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அக்காவை பார்க்கணும், அக்கா பிள்ளைகளை பார்க்கணும். அக்காங்களும் அப்ப விட்டாங்களே, ஒரு ஆதரிக்கலையே எங்களை. என்ன யாரும் ஆதரிச்சாங்க? யாருமே ஆதரிக்கலையே. ஒரு 50 தானே விட்டாங்க. அப்ப யார் உங்களுக்கு உறவுகள்? இருக்கிறது 3 அக்கா இருக்கிறாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு தங்கச்சி பிள்ளைங்க சிட்டி பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களும் பார்க்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு யார் தான் சொந்தம்? அப்போ இருக்கிறவங்க தான் சொந்தம், சொந்தம் இருக்கிறவங்க தான் சொந்தக்காரு. அப்ப உங்க கூட குணமடைஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தம். உங்களோடதான் உங்க தொழில் உங்க வாழ்க்கை எல்லாம் போய்கிட்டு. இப்ப இந்த 2வது குழந்தைய தேடி பிடிக்கிற வேலை, 2வது குழந்தைய தேடி பிடிக்கணும். இது வேலை, அப்புறம் சாப்பிடுறோம் தூங்குறோம், இப்படியே இருந்தா சரியாம்மா? வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பத்தி கனவுகள் இருக்கும் இல்லையா? நீங்க கனவு காண்றது உண்டா? கனவுல உண்மையை சொல்லணும், கனவு காண்றது உண்டா இல்லையா? கஷ்டம் குழந்தை படிக்குமோ படிக்காதோ அது வரணுமா? அதுதான் குணமடைஞ்சது. உங்களுக்கு கனவு வருதா இல்லையா? கனவு வராது, சத்தம் கூட வராது கடவுள. கனவு வந்தா நீ சத்தமா அண்ணா சுத்திருக்கிறாங்க, அவங்கதான் வருவாங்க கனவுல. வந்து என்ன சொல்லுவாங்க? வந்து நிக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரிதான் இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும் கனவுல. அதுதான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. சரி, இப்போ ஏதோ இப்படி இப்படிலாம் வாழ்ந்து வந்தாச்சு. இருந்தாலும் இந்த ஆசையை விடாது மனிதர்களுக்கு. ஆசைகள்லாம் அடுத்து இதை செய்யலாம், அடுத்து இதை செய்யலாம்.
இல்லாட்டி இப்படி இருக்கணும் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைப்புகள் இருக்கும் இல்லையா? நல்ல வேலை செய்யணும், முன்னேறணும், அந்த ஆசைதான் இருக்குது. நல்லா என்ன வேலை செய்யணும்? தையல் வேலை செய்யணும். தையல் வேலை செய்யணும், இன்னும் நல்ல வேலை செய்யணும். என்ன முன்னேறணும்? வேலை செய்து முன்னேறணும் அப்படின்னு. முன்னேறணும் அர்த்தம் பணம் சம்பாதிக்கணும். இல்லாட்டி ஒரு நிறுவனம் போட்டு 4 பேருக்கு வேலை கொடுத்து நானும் முதலாளியா இருக்கணும். எது? ஆமா. எப்படி? அது மாதிரி தான் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுல முன்னேறணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்குது, வேலை செய்யணும் அப்படின்னு. சரி, நீங்க ஒரு இளம்பெண் தான், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைதான். அதை பத்தி என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்க்கைன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்குது. வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குதம்மா. பனியன்ல உங்களை குணமடைய வச்சுட்டாங்க, புரியுதா? குணமடைய வச்சுட்டு இப்ப நீங்க உழைக்கிறீங்க, உங்க குழந்தைய காப்பாத்துறீங்க, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துட்டு இப்போ அந்த மகிழ்ச்சி தொடரணுமா இல்லையா? ஆமா. இப்ப வாழ்க்கையை பத்தி என்ன அபிப்பிராயம் உங்களோட? துணி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறோம். நான் கேட்டது ஒண்ணு, நீங்க சொல்ற பதில் ஒண்ணு. அதுவே வாழ்க்கையில சில நேரத்துல பதில்கள் மௌனங்களா தான் இருக்கும், சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எல்லாருக்குமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு சிலர் மட்டும் வாழ்றதுக்கும் ஒரு சிலர் வீழ்ந்து போறதுக்கும் வாழ்க்கை இல்ல இல்லையா? உங்க மகளை பத்திய கனவு என்ன? அது பத்தி கனவு, அது நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. அதுதான் ஒரு கஷ்டம் இருக்கு. நல்ல வாழ்க்கை அமையணும். நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா எப்படின்னு தெரியலையா? கல்யாணம் கட்டுவோமா கொடுக்க மாட்டோமா? என்ன அந்த அளவுக்கு வருமானம் அது வச்சு அது சம்பாதிச்சு முன்னுக்கு வந்ததுன்னா அதை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அது இல்லைன்னா எப்படின்னு தெரியலையா? அது படிக்குதோ எப்படி இருக்குதோ தெரியல. அதல பாதாளத்துல விழுந்து நீங்க முடிஞ்சு உங்க வாழ்க்கையே என்ற நிலைமையில ஒரு பனியன் உங்களை காப்பாத்தி வாழ்க்கைய கத்து கொடுத்துட்டு இல்லையா? உங்களை குணமடைய வச்சிருக்கு, வாழ்க்கையை கத்து கொடுத்துருக்கு. ஹாஸ்டல்ல நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிச்சு வாழ்ந்தாலும் வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது உங்களுக்கு சோல் போடும், அதுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த நம்பிக்கை இருக்கா? இல்ல நீங்க தான் அதை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல, நாங்களாம் எங்க அம்மாவெல்லாம் நாங்க காப்பாத்திருக்கிறோம். அது மாதிரிதான் நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கடவுள் எப்படி விடுவாரு தெரியல. கடவுள் யாரையாவது கை விட்டுருக்காரா? இல்ல இல்ல. அத அவர் கை கொடுக்கறதுதான் ஒரு வேலை. உங்களுக்கு கை கொடுத்திருக்காரா இல்லையா? அவங்க கை கொடுத்துருக்காரு. அப்ப ஏதாவது தேவாரம் இந்த மாதிரி எல்லாம் பாடுறது உண்டா? தேவாரம், திருவாசகம், ஏதாவது சாமி முன்னால பாட்டு பாடுறது உண்டா? அதெல்லாம் கிடையாது. பாட்டு தெரியாது. பாட்டு தையல தவிர வேற என்ன தெரியும்? தையல் தெரியும், பிஸ்கெட் எல்லாம் செய்வேன். பிஸ்கெட் செய்வேன். அப்புறம் பூ கட்டுறது தெரியும். இதுதான் தெரியும், டைலரிங் தான் தெரியும். சரி, நீங்க சோகமாய் போயிட்டீங்க. இன்னும் உங்க கூட இருந்தவங்க நிறைய பேர் குணமடையாமே இருக்காங்க. அவங்கள சந்திச்சு பேசுறதெல்லாம் உண்டா? பேசுவோம், சமைச்சு பேசுவோம். அவங்க மேல ஒண்ணும் நீங்க வெறுப்பு காட்டுறது இல்ல? ஏன் வெறுப்பு காட்டுறது இல்ல? வெறுப்பு நம்மள மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாலும் நல்லா ஆயிட்டோம், அவங்களாம் கொஞ்சம் இன்னும் நல்லா வழியே, அவங்களும் வேலை செய்ய முடியாத அளவு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கொஞ்சம் கஷ்டம். வேற யாருக்காவது இப்படியான வியாதிகள் வரலாமா? வரக்கூடாது, எங்களை மாதிரிலாம் அது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்றீங்க. ரைட். உங்க நல்ல உள்ளத்துக்கு உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். உங்க மக உயர்வா, உங்க மக நல்லா படிப்பா, உங்களை காப்பாற்றுவா. புரியுதா? அந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கு. சரி சார். ஆகவே உங்களுக்கு உங்க மகளுக்கும் நீடித்த ஆயுளும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் கொடுக்க எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். மனம் என்பது மனித உடலின் ஓர் அங்கம் அல்ல. சிந்தனை என்பது மனித உடலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பண்டமும் அல்ல. உயிரென்ற ஒன்று நமக்குள் இருப்பது தெரியும். அது எந்த இடத்தில் இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? மனம் என்பதும் அப்படித்தான். கண்ணுக்கு தெரியாத, உருவம் இல்லாத இந்த வஸ்துதான் மனித ஆற்றல்களுக்கு மூல காரணம் என்பதும், அவனது அத்தனை செயல்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதும் எவ்வளவு பெரிய விந்தை. மனித மனம் என்பது அவனது சொந்த செயல்கள் காரணமாகவோ
அல்லது சமூகம், குடும்பம், தனி மனிதர்கள் அவன் மீது திணிக்கும் நிர்பந்தங்கள் காரணமாகவோ பல அழுத்தங்களையும் இறுக்கங்களையும் சந்திக்கிறது. இதை தாங்கிக் கொள்ளும் பலம் படைத்தவர்கள் சிலர், தாங்க முடியாமல் தளர்ந்து போகும் பலகீனர்கள் பலர். இந்த தாங்க முடியாத பலகீனம் பலரை துவள வைக்கும், பலரை துடிக்க வைக்கும், சிலரை அள வைக்கும், சிலரை ஆற்றாமைப்பட வைக்கும். இத்தோடு நின்றால் பரவாயில்லை, இதையும் தாண்டிய ஒரு நிலை வரும்போதுதான் மனித மனத்தின் சமநிலை தகர்ந்து போகிறது. ஆக மனிதனின் சமநிலை தகர்ந்த மனநிலைக்கு இந்த சமூகமும் அவனது குடும்பமும் அவனை சார்ந்த மனிதர்களும் தான் பொறுப்பு என்றால் தவறில்லை. ஆனால் நம்மில் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறோம், பொறுப்பேற்க தயாராக இருக்கிறோம்? Thank you.